ஓம் குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோ ஜனசூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோ ஜனசூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 3ஆம் நாள் 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை அதிகாலையிலே வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். சூரிய பகவானை யாரெல்லாம் காலையிலே உதிக்கின்ற பொழுது சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், இரத்த சம்பந்தமான சோகைகளெல்லாம் விலகும் என்பது ஐதீகம். இன்றைய தினம் குமார சஷ்டி விரதம், முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய இந்த சஷ்டி விரதம், வளர்பிறை சஷ்டி விரதம். முருகன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்களில் நாம் கலந்து இறை வழிபாடுகளை செய்கின்ற பொழுதும் முருகனுடைய பரிபூர்ணமான திருவுள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலும் இந்த பிரார்த்தனைகள் அமையக்கூடியது. இப்பொழுது இந்த ஆடி மாதம் மலர்ந்திருக்கின்றது. பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் இவையெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடியது. இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள், நாளை மறுநாள் ஆடி செவ்வாய், முதலாவது செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பாளை வேண்டி வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமை வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடியது. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலும் இந்த செவ்வாய் தோஷம், அதே போல மாங்கல்ய தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம் என்று ஒவ்வொன்றையும் இந்த சோதரர்கள் பார்த்து குறித்து கொடுப்பார்கள். அவ்வாறு இந்த திருமணங்கள் தடைபெறுகின்றதாகி இந்த தோஷங்கள் எல்லாம் விலகுகின்ற வகையிலே ஆடி மாத செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாயிலே ஆரம்பித்து இந்த 9 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ச்சியாக ராகுகால நேரத்திலே அம்பாளை வேண்டி இந்த பிரார்த்தனைகள் செய்து கொள்வது. முடிந்தவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கூட செய்து கொள்ளலாம். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய சிறப்போடு கூடியது இந்த ஆடி செவ்வாய். எனவே நாளை மறுநாள் முதலாவது செவ்வாய்க்கிழமை அந்த அம்பாளையின் நாம் வழிபாடு செய்து ராகுகால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானையும் வழிபாடு செய்து சஷ்டி விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்றவர்கள் முருகன் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து இறையர்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.